ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டிக்டம் ரெசல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டோட எஸ்இஓ எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இமேஜ் வந்து உங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருப்பீங்க, டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான நேம் நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. இப்போ நான் வந்து இதில் ஒரு நேம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ லேர்னிங் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ லேர்னிங் ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்இஓ. ஸோ அந்த எஸ்இஓ வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட்டை வந்து இன்னுமே கூகுளில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இப்போ இந்த இமேஜ்க்கு நான் வந்து இப்போ ரிசர்ச்சர்ஸ்னு இந்த இமேஜ்க்கு நான் ஒரு எடிட் ஆங்கர் கொடுக்குறேன் பாருங்கள், ஸ்டைல் கொடுக்குறேன் பாருங்கள். இதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சிங் சொல்யூஷன் இல்லை ரிசர்ச் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிசர்ச் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டில் இருக்க இந்த இமேஜில் இருக்க வேர்டு கூட அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட எஸ்இஓ வந்து இன்னுமே வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே ஒவ்வொரு வேர்ட், ஒவ்வொரு டெக்ஸ்ட், ஒவ்வொரு இமேஜஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து எஸ்இஓவாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது நான் வந்து ஏஐ வெப்சைட் பில்டரில் தான் வந்து பில்ட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ஏஐ வெப்சைட் பில்டரில் பில்ட் பண்ணாலும் நம்மளோட எஸ்இஓ எப்படி வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோ வந்து நம்ம லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.